அயோத்தியில் சரையு நதிக்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீராமர் திருக்கோயிலில் இன்று பகல் 12:20 மணிக்கு பிராண பிரதிஷ்டை. குழந்தை ராமராக எழுந்தருளி அருள் பாலிக்க உள்ள ராமபிரானை காண உலகம் முழுவதும் பக்தர்கள் காத்திருப்பு. கண்களை கவரும் வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ள ஸ்ரீராமர் ஆலயம். கோயில் அலங்காரத்தை வியப்புடனும் பிரமிப்புடனும் கண்டு பரவசம் அடையும் பக்தர்கள். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதிய கடிதத்தில் அயோத்தி கோவில் திறப்புக்கு வாழ்த்து. உலகம் முழுவதும் புகழ்பெற்ற ஸ்ரீராமனின் வீரம், கருணை, கடமையுணர்வுக்கு ராமர் கோவில் புத்துயிர் கொடுக்கும் என்று வாழ்த்துச் செய்தி. அயோத்தி குழந்தை ராமர் சிலை ஆர்கேன் தார்வா கிராட்டன் என்ற 300 கோடி ஆண்டு கால பழமையான கல்லில் வடிவமைக்கப்பட்டது என ஆய்வாளர்கள் தகவல். கர்நாடக மாநிலம் மைசூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இவ்வகை கற்கள் காணப்படுவதாகவும் தகவல். அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பை முன்னிட்டு உலகம் முழுவதும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ள இந்திய சமூகத்தினர். அமெரிக்காவின் டைம்ஸ் சதுக்கம், மொரீஷியஸ் கோவில் உள்ளிட்ட 300 இடங்களில் தீபங்களை ஏற்றி வைத்து மக்கள் வழிபாடு. அயோத்தி செல்லும் இண்டிகோ விமானத்தில் பயணிகள் ராமநாம கீர்த்தனை பாடி உற்சாகம். பயணிகள் எல்லோரும் கைதட்டி பாடலை ரசிக்கும் வீடியோ காட்சிகள் சமூக ஊடகங்களில் பகிர்வு. ஸ்ரீராமர் கோயில் விழாவை முன்னிட்டு அயோத்தியில் பல அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு தீவிர கண்காணிப்பு. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் இயங்கும் 10,715 முக அடையாளம் காணும் நுட்ப கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது. ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டைக்காக கடந்த 12ஆம் தேதி தொடங்கி கடைபிடித்து வந்த 11 நாள் விரதத்தை இன்று நிறைவு செய்கிறார் பிரதமர் மோடி. 11 நாட்களிலும் ராமாயணத்துடன் தொடர்புடைய கோவில்களுக்கு சென்று வந்த பிரதமர். தாமரை மலர்பீடத்தில் நின்ற கோலத்தில் ஸ்ரீ குழந்தை ராமரின் திருவுருவச் சிலை 51 அங்குல உயரம் கொண்டது. பாலராமர் சிலையின் மீது ஒவ்வொரு ஆண்டின் ராமநவமி தினத்தில் சூரிய ஒளி விழுவது போன்று வடிவமைப்பு. அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஜார்க்கண்ட் மற்றும் இமாச்சல பிரதேச மாநிலங்களில் இன்று விடுமுறை. குஜராத், உத்தரகண்ட், புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று விடுமுறை என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருப்பதோடு மத்திய அரசு அலுவலகங்களும் அரை நாள் இயங்காது. ஸ்ரீராமர் கோயில் விழாவில் பங்கேற்க இன்று காலை 10:55 மணியளவில் அயோத்திக்கு வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பிராண பிரதிஷ்டை விழாவில் பிரதமர், ஊபி ஆளுநர், முதல்வர் யோகி உள்ளிட்டோரும் துறவிகளும் மத குருமார்களும் பங்கேற்க உள்ளனர். பாகிஸ்தானின் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள சாரதா பீடத்திலிருந்து சேகரிக்கப்பட்டு அயோத்தி ராமர் கோயிலுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட புனித நீர். புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையிலான தபால் சேவை நிறுத்தப்பட்டு விட்டதால் பாகிஸ்தானிலிருந்து பிரிட்டன் சென்று அங்கிருந்து இந்தியா வந்து சேர்ந்த புனித நீர். ராமபிரான் பிறந்த அபிஜித் முகூர்த்தம் இன்று வருவதையொட்டி இன்றைய நாள் அயோத்தி பிராண பிரதிஷ்டைக்கு தேர்வாகியுள்ளது. விழாவின் போது ஹெலிகாப்டரிலிருந்து பூக்கள் தூவ ஏற்பாடு. தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த இசைக்கலைஞர்கள் மங்கள இசை இசைக்கின்றனர். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு காவல் நிலைய வாசலில் போலீசார் முன்னிலையிலேயே தாக்கிக் கொண்ட 2 தரப்பினர். ஆண்களும் பெண்களும் ஆபாசமாக பேசி தாக்கிக் கொண்ட நிலையில் தடுக்க முடியாமல் தடுமாறிய பெண் போலீசார். திருச்சி அண்ணா விளையாட்டு அரங்கத்தில் தொடங்கிய கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள். மல்லர் கம்பம் போட்டியில் திறமைகளை வெளிப்படுத்திய வீரர்கள். பலமுறை கேட்டும் இதுவரை வெள்ள நிவாரண நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பேரிடருக்காக 1 பைசா கூட தமிழகத்திற்கு ஒதுக்கப்படவில்லை என்றும் சேலம் திமுக இளைஞரணி மாநாட்டில் பேச்சு. ஒன்றிய அரசுக்கு பணம் தர ஏடிஎமாக மாநிலங்களை மாத்திட்டாங்க. மிகப்பெரிய இயற்கை பேரிடர் காலத்தில் கூட நமக்காக உதவி செய்யறது இல்ல. பேசுனாங்கள சமீபத்தில் வந்த பேரிடருக்கு 37,000 கோடி ரூபாய் பணம் கேட்டிருக்கோம். ஆனா இதுவரைக்கும் 1 பைசா வரல.
வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட தகுதியான இளைஞர்களுக்கு முதலமைச்சர் வாய்ப்பு வழங்க உதயநிதி ஸ்டாலின் வேண்டுகோள். முதலமைச்சர் கைகாட்டும் நபர் புதிய பிரதமராக வரும் வகையில் கட்சியினர் உழைக்க வேண்டும் என்றும் மாநாட்டில் பேச்சு. இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தகுதியான வேட்பாளர்களுக்கு, தகுதியான இளைஞர்களுக்கு போட்டியிடுகின்ற அந்த வாய்ப்பை கொடுங்க. கண்டிப்பா எங்களுடைய இளைஞரணி தம்பிமார்கள் உழைத்து அந்த வெற்றியை உங்களுடைய காலடியில் நாங்கள் சமர்ப்பிப்போம். நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவிற்கு மக்கள் பாடம் புகட்ட வேண்டுமென்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. மேட்டூர் அணையின் உபரி நீரை 100 ஏரிகளில் நிரப்ப அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. ஆட்சி பொறுப்பேற்று 2 வருடம் 8 மாத காலம் ஆகிவிட்டது. இந்த திட்டத்தை கிடப்பிலே போட்டு விட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வந்த திட்டம் என்பதற்காக 100 ஏரி திட்டத்தை கிடப்பிலே போட்டுவிட்டார்கள். தமிழ்நாட்டின் சகோதர சகோதரிகள் தங்கள் வீடுகள், குடியிருப்புகள் முன்பு இன்று தீபம் ஏற்றி வழிபடுமாறு ஆளுநர் RN ரவி வேண்டுகோள். அயோத்தியில் குழந்தை ராமர் சிலை பிரதிஷ்டை நடைபெறுவதை ஒட்டி எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழகம் முழுவதும் பொது இடங்களில் ராமர் கோயில் நிகழ்ச்சியை நேரலை செய்ய காவல்துறை அனுமதி மறுப்பு. தனியார் அறக்கட்டளை கோயில்கள், மடங்கள் போன்றவற்றில் நேரலை செய்யலாம் என்றும் விளக்கம். ராமர் கோயில் விழாவை தமிழக கோயில்களில் நேரலையாக ஒளிபரப்பப்படுவதை காவல்துறை மூலம் அரசு தடுப்பதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டு. போலீசார் மிரட்டுவதாக கட்சியினர் மட்டுமின்றி பொதுமக்கள் பலரும் தன்னிடம் புகார் அளித்ததாக பேட்டி. நீ டிவியை போடாத, கரண்ட் கனெக்ஷன் கொடுக்காத. சில இடத்துல அந்த எல்இடியை சப்ளை பண்ற சின்ன சின்ன தம்பிங்க பாவம் தொழில் நடத்துறாங்க. அவங்க எல்இடி சப்ளை பண்ணி சம்பாதிக்கிறாங்க. அவங்கள மிரட்டுறாங்க போலீஸ். போய் யாருக்கு நீ கொடுக்குற எல்இடி? நத்திங் டூயிங். நிறுத்து. பணத்தை கொடுத்துட்டு எல்இடியை கொண்டு வைங்கப்பா. அயோத்தியில பிரதமர் பண்றாரு, நாங்க பாக்கணும்ன்றவங்களை கூட நிறுத்துறாங்க. போலீஸ் மூலமா நிறுத்துறாங்க. மாலத்தீவுக்குள் சென்ற இந்திய விமானத்தை அந்நாட்டு அதிபர் உள்ளே அனுமதிக்காததால் 14 வயது சிறுவன் உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு. மூளை கட்டி மற்றும் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டிருந்த சிறுவனை சிகிச்சைக்காக மாலத்தீவு அழைத்துச் செல்ல முயன்றதாக தகவல். பல்கேரியா நாட்டில் கடும் பனிப்பொழிவுக்கு மத்தியில் நடத்தப்பட்ட பனிச்சறுக்கு போட்டி. உறைபனி படர்ந்த மலைச்சரிவில் ஸ்னோ போர்டிங் செய்த வீரர் வீராங்கனைகள்.